ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களே? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட சொந்த ஊருக்கு தான் போகிறோம். ஊருக்கு போய்ட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். நீங்களே எங்கள் கூட வாங்க. எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் தான் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா பைக் தொடச்சிட்ருக்காரு. பைக் தொடச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3:30. எந்த வழியாக போகிறோன்னா ஈசிஆரில் தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் வந்து நிறுத்தி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நான் வீடியோ ஃபுல்லாக பேசியிருக்க மாட்டேன். எந்தெந்த ஊரை கிராஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடாமல் ப்ளீஸ் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா உத்திண்டி டோல்கேட் வந்துட்டோம். ஆடி மாதம் வந்துட்டாலே இப்படி தான் இருக்கும் போல். ரோடு ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. கல்பாக்கம் தாண்டி டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு எங்கள் 2 பேருக்கும் டீ, ஆரோக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் அங்கே வந்து உட்காந்துருப்போம். ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். சரி வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கிளம்புனோம். கிளம்பும்போது ஃபுல்லாக விடிஞ்சிருச்சு. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருந்தது. குளிர் தான் சுத்தமாக தாங்கவே முடியல. என்னது? எனக்கு செம்மையா குளிருது. கூத்து நடக்குது போல. சொட்டா பீப்புளா இருக்கான் அந்த லைட்ல. ஆனால் நல்லா இருக்கு. குளிர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கையெல்லாம் நடுக்குது. அப்பா, அந்த லாரி நம்மளை கிராஸ் பண்ணி போகும்போது நல்லா இருந்துச்சுல்ல.
பாரு முன்னாடி குட்டி தலைக்கணி வச்சு எப்படி தூங்கிட்டு வரான் பாருங்க, செம்மையா தூங்கிட்டு வரான். வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இருக்கு, இது ஒரு பாலம். பாண்டிச்சேரியில பாலம் இருக்கு, கடலூர் போற வழியில 2 பாலம் இருக்கு, ஏகப்பட்ட பாலம் இருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டு வண்டிக்கு பெட்ரோல் போகிறதுக்காக பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். நாங்கள் எப்போவுமே ஊருக்கு வரோன்னு சொன்னால் பாண்டிச்சேரி வந்து தான் வண்டிக்கு பெட்ரோல் போடுவோம். ரிட்டர்ன் போகும்போதும் வண்டி ஃபில் பண்ணிட்டு தான் போவோம். சரி, நம்ம பெட்ரோல் போட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம்.
சென்னையிலேருந்து கிளம்பி நேராக மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு ஈவினிங் போல் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். இதுதான் எங்கள் ஊர். எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசேல்னு செடி, மரம், கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இல்லாதது எதுவுமே இருக்காது. எல்லாமே கிடைக்கும். ஒரு சின்ன கிராமம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தயவு செஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.